ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யுவர் என்டர்டைன்மெண்ட் அவர் வீடியோ யூடியூப் சேனல். விஜய் பிரச்சார தேதி மாற்றம், புது திட்டத்தை போட்ட டிவிக்கே முக்கிய தகவல், பிரேக்கிங் நியூஸ். பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பார்த்தீங்கன்னா விஜய் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா மூணு மாவட்டங்களாக பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்காரு. அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ போன வாரம் சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா அவர் பிரச்சாரம் போகிறப்ப பார்த்தீங்கன்னா அவரால் பார்த்தீங்கன்னா 3 மாவட்டத்துக்கு போக முடியல. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவர் பார்த்திங்கன்னா திருச்சி, அரியலூருக்கு தான் போயிருந்தார். திருச்சிக்கு போகிறதுக்கே பார்த்திங்கன்னா பாதி நாள் ஆகிடுச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல முடியும். பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் போனாங்க. அவ்வளோ ஃபேன்ஸ் விஜய்க்கு பார்த்திங்கன்னா வழி நடுவில் அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. அதனால் வண்டி நகர்றதே கஷ்டமாக தான் இருந்துச்சு. பார்த்திங்கன்னா திருச்சிக்கு போகிறதுக்கே அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் தான் பார்த்திங்கன்னா அரியலூர் போயிருந்தாங்க. நைட் ஆகிடுச்சு அரியலூர் போகிறதுக்கும். அப்போ பார்த்திங்கன்னா பெரம்பலூரும் போகிறதுக்கு தான் பார்த்தாங்க. ஆனால் நைட்டு 1 மணி வரையும் பார்த்திங்கன்னா பெரம்பலூர்லேயும் விஜயோட ஃபேன்ஸு மக்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா பெரம்பலூருக்கு போக முடியல. பார்த்திங்கன்னா ஏன்னா பார்த்திங்கன்னா அங்கே ரொம்பவே கூட்டமாக இருந்ததுனால போக முடியல. அது பார்த்திங்கன்னா ஸ்டாப்பும் பண்ணிட்டாங்க அந்த பிரச்சாரத்தை பார்த்திங்கன்னா. அதனால் பெரம்பலூர் வந்து போக முடியல. அதுக்காக விஜய் பார்த்திங்கன்னா ஃபேன்ஸ்கிட்ட சாரியும் கேட்டிருந்தாங்க மக்கள்கிட்ட. இன்னொரு நாள் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பெரம்பலூர் மக்களை சந்திப்புன்னு சொல்லிட்டு விஜய் பார்த்திங்கன்னா வாக்கு கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நேற்று பார்த்திங்கன்னா ஆலோசனை பண்ணியிருப்பாங்க போல் இருக்க விஜய். அதை பார்த்திங்கன்னா நியூஸ் சேனலில் தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. நேற்று நடந்த ஆலோசனை பார்த்திங்கன்னா விஜய் கட்சி தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து ஆலோசனை பண்ணியிருப்பாங்க போல் இருக்குது. அந்த நியூஸ் தான் இப்போ வந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த வாரம் சனிக்கிழமை பார்த்திங்கன்னா திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை இந்த 3 ஊரை சூஸ் பண்ணியிருந்தாங்க போல இருக்குது. இந்த 3 மாவட்டங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா போகலான்னு இருந்தாங்க போல இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா திருவாரூர், நாகை மாவட்டத்துக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் திருவாரூர், நாகை இந்த 2 மாவட்டத்துக்கு தான் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு பார்த்திங்கன்னா போகலான்னு இருக்குது. ஏன்னா பார்த்திங்கன்னா சூழல் பார்த்திங்கன்னா சரியாக இல்லை. பார்த்திங்கன்னா கூட்டமும் அதிகமாக இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா 2 மாவட்டம் போகிறதே கஷ்டமாக இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா 2 மாவட்டங்களாக தான் இனிமேட்டுக்கு வர பிரச்சாரத்தில் 2 மாவட்டங்களாக தான் போகலான்னு இருக்காரு. மயிலாடுதுறை பார்த்திங்கன்னா இப்போதைக்கு போக முடியாது. பார்த்திங்கன்னா திருவாரூர், நாகை போகிறாங்க. மயிலாடுதுறைக்கான தேதி பார்த்திங்கன்னா அப்புறம் எப்போயாவது அறிவிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா போன வாரமும் பார்த்திங்கன்னா பெரம்பலூர் போல், இந்த வாரமும் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக இருக்க மயிலாடுதுறைக்கு போகல. இப்போ பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் இருக்க ஊருங்களாம் அப்புறம் எப்போயாச்சும் தேதி மாற்றப்படும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேதியும் சொல்லிவிட்டு எந்தெந்த ஊர் 2 மாவட்டங்களுக்கு தான் இனிமேல் வேறு பிரச்சாரத்தில் போகன்னு இருக்காங்க. விடுபடுற மாவட்டம் எதுன்னு பார்க்கலாம். அதற்கான தேதி எப்படி அறிவிப்பாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம யுவர் என்டர்டைன்மெண்ட் அவர் வீடியோ சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா வெறும் சீரியல்ஸ் ரிவ்யூ தான் போட்டிருந்தோம். இனிமேல் இந்த மாதிரி நியூஸும் போடலான்னு இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.